உலக தமிழர் சங்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசீவகன். இந்த காணொளி 3 நபர்களை பற்றிய ஒரு காணொளி. வரலாற்றிலோ வாழ்க்கை நடைமுறையிலோ நமக்கு யாராவது நன்மை செய்து அந்த நன்மையை நாம மறந்திருந்தால் அது ஒரு தவறான செயலாக கருதப்படும். இப்படிப்பட்ட ஒரு செயல் நாம செய்யக்கூடாது. ஆனால் வரலாற்றிலோ வாழ்க்கை நடைமுறையிலோ நம் இனத்திற்கு தீமை செய்த நபரை நாம் மறந்தால் அது மிகப்பெரிய குற்றமாக குற்ற செயலாக பார்க்கப்பட வேண்டும். காரணம், இப்படிப்பட்ட நபர்களை நாம் தலைமுறைக்கு நாம் கடத்தாவிட்டால் எதிர்காலத்தில் இனம் பெரும் துயரத்தை அடையும். சகுனி மகா போரையே உருவாக்கியிருக்கான். அவனுக்கு ராசி கட்டத்துல திருமால் ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டு போயிருக்கார். இப்படி ஒருத்தன் இருந்து எவ்வளவு இழப்புக்கு இவன் காரணமானவன் என்பதை நம் நினைவில் என்றும் நாம வைத்திருக்கணும். அப்படின்றதுக்கு இந்த நபரை கூட வரலாற்றில் பதிவு செய்துள்ளார் திருமால். அப்போதுதான் நாம எச்சரிக்கையோடு இருப்போம். சிக்கல்கள் எப்படியெல்லாம் வரும் என்று நமக்கு தெரியணும். இல்லனா எல்லோரையும் நம்பி ஏமாந்து போயிடுவோம். வரலாறை இழந்தால் எதிர்காலத்தை இழப்போம். தமிழர்களுக்கு வரலாறு தெரியாமல், ஆன்மீக தெளிவு இல்லாமல், அரசியல்னா என்ன அப்படின்றதே தெரியாம இருந்தபோது சத்திய யுகம்னு ஒரு யுகம் பிறந்த பிறகு இந்த உண்மைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பித்த அந்த நாட்கள் நாம ஆசிவகர்கள் என்ற புரிதலில் இப்போ பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு நல்ல சூழல்ல இந்த நேரத்துல நம்மை மீண்டும் ஒரு இருண்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டுள்ளனர் இந்த 3 நபர்கள். டிசிபி, சுசித்ரா, கதிரவராஜ். இவர்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ் சமூகம் விழிப்படைந்து விடவே கூடாது என்று சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அத்தனை நபர்களும் இங்க நாம எந்த செயலை நோக்கி செல்லணுமோ, எந்த புரிதல் அடையணுமோ அங்க நம்மளை வழிகாட்டாம நமக்கு தேவையற்ற செயல்களையும் தேவையற்ற விடயங்களையும் திரும்ப திரும்ப காட்டி நம் நேரங்களை இந்த செயல்கள் பின்னாடி திருப்பி எது தமிழர்களுக்கு வேண்டுமோ அங்கு செல்ல விடாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதில் ஆசிவகத்திற்குள் இருந்து செயல்படும் இந்த 3 நபர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். டிசிபி என்ற நபர் ஆசிவகத்தின் பெயரில் இருக்கும் நம்பர் 1 ஏஜென்ட். சொல்ல போனா தலைமை ஏஜென்ட் அவர்தான். இவருக்கு ஒரு தனி வீடியோ தேவையில்லைங்க. இந்த சேனல் இருக்கும் வரை எல்லா காணொளியிலும் ஏதோ ஒரு இடத்தில் இவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க போகிறோம். காரணம், தமிழ் சமூகத்தை விழிப்படைய செய்ய வேண்டும். தமிழ் சமூகத்திற்கு இவர் நிச்சயமாக எந்த ஒரு நல்ல செயலுக்குரியவராக இருக்க போவது இல்லை. இதை தமிழர்கள் உணர வேண்டும். நடப்பதை தெளிவாக பல காணொளிகளில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த காணொளி முழுக்க முழுக்க சுசித்ராவை பற்றிய காணொளி. யார் இந்த சுசித்ரா? சுசித்ரா ஆசிவகர், கேம் சேஞ்சர்னு பல பேர் இருக்கு இவங்களுக்கு. இந்த நபரினுடைய பழைய பேர் என்னன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? அமத்தீஸ் ஆசிவகர். ஆசிவகத்திற்கும் கத்திரிப்பூ நிற கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த காந்தார பூ நிறத்திற்கும், மன்னிக்கணும், கத்திரிப்பூ நிறத்திற்கும் யூதர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. என்னென்ன தொடர்பு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த நிறம் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே மிக மிக குறைவான ஒரு ரேர் கலர் கேட்டகரியில் வரக்கூடிய நிறம். ஒரு 5 நிறங்கள் இருக்குங்க. ரேர் கலர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 5 நிறங்களில் எல்பினோ ஒயிட் என்ற ஒரு விதமான வெள்ளை நிறம், இது ஒரு ரேரான வெள்ளை நிறம் என்று கேட்டகரி செய்யப்பட்டிருக்கு. இயற்கையில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறம், இந்த நிறமும் அதிகமாக நம்மளால் இயற்கையில் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே இயற்கையாக இந்த நிறம் இருக்கு. த ட்ரூ ப்ளூ, உண்மையான நீல நிறம், இந்த நிறமும் கூட மிகவும் குறைவாகத்தான் இயற்கையில் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலமும் பச்சையும் கலந்த நீல பச்சை எனக்கூடிய நிறம், இந்த நிறமும் மிகவும் குறைவு. 5வதாக பர்பிள், ஊதா நிறம். இருக்கிறதுலே இந்த ஊதா நிறம் தான் மிக மிக குறைவு இயற்கையில். அதனால ரேர் கலர் கேட்டகரியில் பர்பிள் நிறத்திற்கு தான் முதலிடம், முதன்மையான நிறமாக இந்த நிறத்தை தான் பட்டியலிட்டிருக்காங்க. இந்த ஊதா நிறம் பார்த்தீங்கன்னா கிமு 1500ஆம் காலகட்டத்தில் மூரெக்ஸ் எனப்படும் கடல் நத்தையிலிருந்து தலைக்கு பயன்படுத்தும் டை தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான நத்தைகள் தேவைப்பட்டதால் மிகவும் அரிதான பொருளாகவும் விலை ரொம்ப அதிகமான ஒரு பொருளாகவும் இந்த நத்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பர்பிள் நிறம் கருதப்பட்டிருக்கு. ரோம் எம்பையர் காலத்தில் கூட இந்த நிறம் அதிகாரத்தின் அடையாளமாகவே மாறி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா
கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் த கிரேட் அப்படின்ற அந்த அரசர் காலகட்டத்தில் ராயல் பர்பிள் அணிவது மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினருக்கு மட்டும் என்ற கட்டுப்பாடுகள் வகுக்கப்பட்டிருந்த காலம் அது. பொதுமக்கள் இந்த நிறத்தை பயன்படுத்தினா இந்த நிற ஆடைகளை அணிந்தால் தண்டனை அளிக்கப்பட்டதாக பதிவுகள் இன்றும் இணையத்தில் இருக்கு. மேலும் பல பேரரசுகள் காலகட்டத்தில் குறிப்பாக த பைசன்டைன் அப்படின்ற ஒரு பேரரசின் காலகட்டத்தில் அவங்க அரச குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா போர்ன் இன் த பர்பிள் அப்படின்ற ஒரு பட்டம். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஊதா நிறம் அதிகமாக அதிகார மையத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிற ஒரு நிறம். அதிகாரம் உடையவர்கள் இந்த நிறத்தை அவர்களுக்கானதாக தான் கருதி பயன்படுத்தி இருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஒட்டுமொத்த அதிகாரமும் இன்று யூதனுடைய கைகளில் இருக்கு. இந்த நிறமும் அவனுடைய கைகளில் தான் இருக்கு. யூதர்களுடைய முதன்மையான நிறம் அப்படின்னா அது கருப்பு நிறம் தாங்க, ஃபுல்லி பிளாக். பட் சில சமயங்களில் கருப்போடு சேர்த்து வெள்ளை நிறத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாக. ஆனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக யூத பெண்களுக்கு அவர்கள் ஊதா நிறத்தை கொடுத்துள்ளார்கள். ஆண்களுக்கு மட்டும்தான் பிளாக். யூத பெண்களுடைய அடையாள நிறம் ஊதா நிறம். இந்த நிறத்தோட பெயரை கவனித்து பாருங்க. யூதர்களுடைய நிறம் ஊதா நிறம் என்று தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. காரண காரியங்கள் இல்லாமல் எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு பொருளுக்கும் வருவதில்லை. யூதர்களினுடைய நிறம் என்ற காரணத்தினால் மட்டுமே யூத நிறத்திற்கு ஊதா நிறம் என்று பெயர் வைக்கிறாங்க. இந்த நிறம் சினிமாக்கள்ல பெண்களுக்கு, குறிப்பா பிறமொழியாளர்கள், துர்கை கதாபாத்திரத்தில் நடிப்பவர்கள், மேலும் காந்தாரி கதாபாத்திரத்தில் இருக்கும் பெண்களுக்கும் நிறைய இடங்கள்ல சினிமாக்கள்ல இந்த நிறம் உடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. சில உதாரணங்களை நாம இப்ப பார்க்கலாம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் ஜோதிகாவினுடைய உடைய கவனிங்க. கமலஹாசன் நடிக்கும் திரைப்படம். இந்த படம் எவ்வளவு பெரிய வரலாற்று உண்மையை சொல்லக்கூடிய படம் என்று பட ஆய்வுகளை கவனித்து வரும் மக்களுக்கு தெரியும். கமலஹாசன் படத்துல ஒவ்வொரு காட்சியிலையும் மீனிங் நிச்சயமா இருக்கும். அடுத்து தூள் திரைப்படம். ஆறுசாமி, ஆறுமுகம் இதெல்லாம் முருகரோடு தொடர்புடைய பெயர்கள். ஆனா இந்த படத்துல விக்ரம் சகுனி கதாபாத்திரத்துல தான் முதன்மையா நடிக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். இந்த காட்சியை கவனிங்க. பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள் பொதுவாக ஃப்ரீமேசன் அமைப்பில் ஒரு காலில் பேண்டேஜ் இருப்பது போல ஒரு சடங்கு செய்கிறாங்க. இந்த ஃப்ரீமேசன் அமைப்பை உருவாக்கியதே சகுனி தான். ஸோ இந்த பேண்டேஜ் இருக்கிற மாதிரியான காட்சியை விக்ரம் ஆடின இந்த பாடலில் வைக்க வேண்டிய தேவை என்ன? யாராவது பேண்டேஜை காலில் போட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு ஆட முடியுமா? குறியீடின் மூலமாக இந்த நபர் யார் அப்படி என்பதை இந்த திரைப்படத்திற்கு பின்னாடி இருக்கும் யூத பிராமணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. விஜயோடு நடித்த திரைப்படத்திலும் கூட ஹீரோயின்களுடைய டிசைன், அவங்களுடைய உடையினுடைய நிறங்கள் எல்லாம் பாருங்க. அதே தொடர்பு திரும்ப திரும்ப காட்டப்படுகிறது சினிமாக்களில். இது மட்டும் இல்ல, சீரியல்ல, தொடர் நாடகங்களில் கூட பிராமண வீடுகளில் இருக்கும் பெண்களுக்கு இதே நிற குறியீடு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சினிமாக்களில், சீரியல்களில் மட்டும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கல. சில விளம்பரங்கள், முதன்மையான சில முன்னணி நிறுவனங்களுடைய விளம்பரங்களில் கூட இந்த மாதிரியான குறியீடுகள் இருக்கு. உதாரணமா லலிதா ஜுவல்லரி விளம்பரத்தை பாருங்க. ஜெயினர்கள் நடத்தும் நகைக்கடை. இங்க இருக்கக்கூடிய தங்கங்கள் பரசுராமன் காலத்தில் தமிழர்களிடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தமிழர்களுடைய செல்வங்கள். இன்னைக்கு ஜெயினர்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ஜெயினர்களுடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட இருந்து கொண்டு போன நம்மளுடைய பொக்கிஷங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். ஸோ இவங்க நடத்துகிற இந்த நகை கடையை பாருங்க. இவர்களுடைய உடை, நிறம், விளம்பரங்களில் கூட இதே தொடர்பு. மிகவும் புகழ்பெற்ற நைக்கி நிறுவனத்தினுடைய விளம்பரத்திலும் கருப்பு, ஊதா நிறம் மீண்டுமாக காட்டப்பட்டிருக்கு. ரீசண்டா இப்ப அஜித் ஒரு ஜூஸ் விளம்பரத்துல ஒரு குறியீடு காட்டியிருக்காரு. அதனுடைய நிறத்தை பாருங்க. இங்கேயும் கருப்பு, ஊதா என்ற நிறங்களின் தொடர்பை பார்க்க முடிகிறது. இப்படி இவ்வளவு தொடர்புகளும்
யூத கும்பலின் அடையாள நிறம் தான் இந்த நிறம் என்பதை வெளிப்படையா காட்டுறாங்க. நமக்கு கண்கள் இருந்தும் இதை நாம கவனிக்கல அப்படின்னா இது யாருடைய தவறு? யூதர்கள் நம்ம கிட்ட வந்து இதுதான் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நாம சிந்தனைக்குரிய மக்களாக இருக்கும்போது ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு கேள்வி ஞானத்தோடு நாம் செயல்பட்டால் இங்க நடக்கிற நிகழ்வுகளுக்கான காரணங்களை நாம புரிந்து கொள்ள முடியும். அதனால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடப்பதை பற்றி நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும். சத்திய யுகம் வந்துருச்சு, இனி தமிழர்கள் நாம ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைவோம் அப்படின்னு நினைத்தா போதுமா? இந்த நிலையை அடைய ஒரு பொருள் தேவையா இருக்கு. அதனுடைய பெயர் விழிப்புணர்வு. நாம இங்க நமக்கு எந்த ஒரு செய்தியை யார் சொல்றாங்க அப்படின்றத நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கணும். தமிழினத்தை தமிழர்களே ஆள வேண்டும் என்பது தமிழர்களுடைய தார்மீக உரிமை. அதே போல இங்க நமக்கு ஆன்மீகம், வரலாற்று உண்மை இப்படின்ற தகவல்களை சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த நபர்களை எல்லாம் நாம கண்டிப்பா நல்ல ஒரு தெளிவோடு அவர்களை நம்ம அணுகணும். 2 வீடியோ பார்க்கறது, 3 வீடியோ பார்க்கறது, இவர் நல்லா பேசுறாரு, அவர் நல்லா பேசுறாருன்னு சொல்லி பார்க்குற நபர்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு செயல் இல்லை. ஒரு நபர் நல்ல நபர்னு நீங்க எப்படி நம்புவீங்க? அவரோடு பழகி அவர்கிட்ட இருந்து நீங்க அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய வெளிப்பாடு, அவர் என்ன மாதிரிலாம் பேசுறாருன்றலாம் வைத்து அவரை நாம ஒரு நிதானமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாரையும் நம்ம போய் பழகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய அடையாளங்களை நிச்சயமாக அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அதை கூர்ந்து கவனிக்கணும். 2 வீடியோ 3 வீடியோ பார்த்துட்டு அவங்கள நம்ம ஃபாலோ பண்றதை விட அவங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை கூர்ந்து கவனித்தால் அவர்கள் யார், என்ன அவர்களுடைய நோக்கம் என்பதையும் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நம்ம பார்வை இல்லை. இன்னைக்கு இந்த சிந்தனை மாற்றத்தின் காரணத்தால் நாம் இப்போ இப்படி ஒரு பார்வையில் எல்லாரையும் அணுகும்போது உண்மையிலே பொய் சொல்லி நம்ம ஏமாற்ற நினைப்பும் நபர்களை நமக்கு கடவுளர்கள் கண்முன்னே காட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஊதா நிறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இப்போ வரும். ஏன்னா ஊதா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய நிறம், யூத அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதனால் உடனே ஊதா நிறத்தை நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டால், பொதுவாக இந்த நிறம் என்பது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அந்த நிறம் வந்து நாம் வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த நிறங்களை நாம் பயன்படுத்துறதுக்கும் யூதர்கள் பயன்படுத்துறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு காரணத்தோடு ஒரு மீனிங் இருக்குன்ற மாதிரி அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது என்ன ஏது நம்ம ஆய்வு செய்யும்போது அதுக்கான காரணம் புரியுது. ஆனால் பொதுமக்கள் சாதாரணமாக இந்த நிறங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது இது தவறான்னு கேட்டால் இதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் நம்மை வழி நடத்துபவர்கள் இல்லை நமக்கு வந்து சில யூதர்கள் சார்ந்த தகவலை பேசி நம்மக்கிட்ட வந்து அந்த கருத்துக்களை பரிமாறுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு யூதர்களை பற்றி தெரியும், யூதர்களுடைய செயல்பாடுகளை பற்றி தெரியும். ஸோ யூதர்கள் செய்யும் செயலுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெரிந்தவர்கள் அதே நிறக்குறியீடுகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நாம் அவர்களை சாதாரணமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. யூதர்கள் தமிழினத்தை ஆளணும் அப்படின்னா இங்கே பல நபர்களை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கப்பட்டுள்ள அத்தனை நபர்களுக்கும் ஒரு அடையாளம் யூதர்கள் கொடுத்துருக்காங்க. யூதர்களுக்காக வேலை செய்ய வருகிறவர்களுக்கு ஒரு கதாபாத்திரம் நிச்சயம் இருக்கும். உதாரணத்துக்கு சகுனியாக கமல்ஹாசனுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்குது. விஜய்க்கு பரசுராமன் என்ற கதாபாத்திரம் இருக்குது. சினிமாக்களில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமது கடவுளர்களுடைய வரலாறையும் நமக்கு எதிராக செயல்பட்ட யூத முன்னோர் வரலாறையும் சொல்லக்கூடிய கதாபாத்திரமாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு கேரக்டருக்கு ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பாக இருக்கும். யூத தரப்பில் இருந்தால் யூத தரப்புக்கான ஒரு அடையாளம் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இப்படி இங்கே வந்து யூத சார்ந்த தகவல்களையும் ஆசிவகத்திற்குரிய செயல்பாட்டுக்குரிய சில சிந்தனையை இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறவங்களும் யார், அவர்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இயற்கையிலே உருவான நபராக இருந்தால் வேற. ஆனால் இங்கு பெரும்பான்மையானவர்கள் யூதர்களுடைய ஆட்களே. ஆசிவகத்திற்குள் ஒரு நாள் பல மக்கள் பயணிப்பாங்கன்னு யூதர்களுக்கும் யூத பிராமணர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் தவறான முன் உதாரணங்களை முதலே உருவாக்கியிருக்காங்க. எப்படி போலி தமிழ் தேசியத்தை உண்மை தமிழ் தேசியம் வர்றதுக்கு முன்னாடியே உருவாக்கி வைத்தார்களோ அது போல. அதனால் நாம நல்லா கவனமா ஒவ்வொரு நபர்களையும் நிதானத்தோடு கையாளணும். நிறைய வீடியோக்கள்ல சுசித்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெத்திஸ் ஆசிவகர் என்ற ஒரு அடையாள குறியீடோடு ஆசிவகத்துக்குள்ள பயணித்தவர். ஊதா நிற கல்லுங்க. இந்த கல்லுக்கும் ஆசிவகத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கான்னு ஆசிவக மக்கள் சிந்திக்கணும். அது என்ன அமெத்திஸ் ஆசிவகர்? ஆசிவகத்துக்கும் அமெத்திஸுக்கும் என்னங்க சம்பந்தம்? இப்படி ஒரு தொடர்பு வேண்டிய தொடர்பா? ஆசிவகத்திற்குள்ள இப்படி ஒரு பேர் எதற்காக பயன்படுத்தணும்? இல்ல நம்மளுடைய ஆசிவக கடவுளர்கள் யாராவது இப்படி ஏதாவது ஒரு தொடர்பை உருவாக்கி இருக்காங்களா?
அப்படி எதுவுமே நமக்கு தெரிந்து இல்லை. இந்த நபருக்கு இந்த மாதிரியான ஒரு பெயர் தொடர்பு காரணம் எதற்காக? நிறைய வீடியோக்களில் சுசித்ரா விஜய்க்கு வந்து என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இன்னும் நிறைய நபர்களுக்கு அவர்கள்லாம் என்ன கதாபாத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியை கேட்டு வீடியோக்கள் போட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ சுசித்ராவுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இது யாருக்காவது தெரியுமா? இந்த காணொலியில் நம்ம இதை நிச்சயம் பார்க்க போகிறோம். அமெத்திஸ்ட் கல், ஊதா நிறம். எப்போ பார்த்தாலும் சுசித்ராவோட வீடியோக்களில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை போய் பாருங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டில் எப்போதுமே பர்பிள் அண்ட் பிளாக் கலர் இருக்கும். பர்பிள் கலர் நிச்சயமா இருக்கும். அவங்க தொடர்ச்சியா அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, பெயர் மூலமா, நிற குறியீடு மூலமா. ஆனால் கூர்ந்து கவனிக்காம மக்கள் அவங்கள இன்னமும் பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த நிற குறியீட்டுக்கும் என்ன சுசித்ராவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, இதன்படி சுசித்ரா காந்தாரி கதாபாத்திரத்தில் இருக்கும் ஒரு யூத ஏஜென்ட், கூடையே இருந்து உறவாடி கெடுப்பவள். அதான் காந்தாரியோட கதாபாத்திரம். சுசித்ராவினுடைய பெயர், நிற குறியீடு, இந்த நிறத்திற்கும் யூதர்களுக்கும் அதிகார மையத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம், இதெல்லாம் வைத்து சுசித்ரா காந்தாரி கதாபாத்திரம்னு சொல்லியாச்சு. ஆனால் இது போதுமா? இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் சுசித்ரா காந்தாரி கதாபாத்திரத்துக்குரியவர்னு சொன்னால் அது சரியாக வருமா? இல்லை, இது போதுமான ஆதாரமாக இருக்காது. அதனால் இதற்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆதாரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். காந்தாரியின் முதன்மையான குறியீடு எது? கட்டப்பட்டுள்ள காந்தாரியினுடைய கண்கள். நீதிமன்றத்தில் இருக்கும் நீதி தேவதை என்ற சிலை கூட காந்தாரியோட சிலை தான். இது ஆசிவக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அதனால தான் நீதிமன்றங்களில் நீதி தவறிய நிலையில் நீதிமன்றம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மோனலிசா புகைப்படம் பார்த்தீங்கன்னா காந்தாரி தான். ஏன்னா அந்த கண்கள், கவர்ச்சியான அந்த கண்கள், அந்த கண்களுடைய மீனிங்னு சொல்லி நிறைய பேர் அந்த மோனலிசா புகைப்படத்தை பேசியிருக்காங்க. ஸோ மோனலிசா புகைப்படம் காந்தாரியினுடைய ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்டது. சுசித்ரா ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் கமலஹாசனுடைய ஒரு மேடை பேச்சிற்கு அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் தர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. முதல்ல இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு என்னோட ரியாக்ஷனை பார்க்கலாமா? உயிரே உறவே தமிழ் கடை தேர வழி கிடையாது. அது ஞாபகம் நாங்கள் கூட்டி சேர்த்ததுதான். கமலஹாசன் மேடையில் பேசிய ஒரு பேச்சுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பழைய வீடியோ தான். கமலஹாசன் ஒரு மேடையில் ஏதோ ஒரு ரகசியத்தையோ ஏதோ ஒரு கருத்தை பேசினாலோ அதை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் தானே பண்ணணும். ஆனால் இவங்க எதற்காக வந்து அவர் பேசுனதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்? வேற ஒன்றும் இல்லை, அக்கா வந்து காந்தாரி கதாபாத்திரத்தில் இருக்காங்க, எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காந்தாரியோட முதன்மை குறியீடான அந்த கண் தொடர்பை அந்த எக்ஸ்பிரஷன்ற அந்த வீடியோவில் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க கண் தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த வீடியோவே. ஏன்னா அவங்க காந்தாரின்றத அவங்க வெளிப்படுத்தணும். இது யூதர்களுடைய கைடன்ஸ், எந்த கதாபாத்திரம் அப்படின்றத யூதர்கள் குறியீட்டின் மூலமாக வெளிப்படுத்தி தான் அந்த நபரை பயன்படுத்துவாங்க. ஸோ காந்தாரினா கண்கள் என்ற தொடர்பை சுசித்ரா கொடுக்கணும். காந்தாரினா யூத நிறம், அதாவது யூத பெண்களுக்கான பிறமொழியாளர்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த நிறத்தையும் சுசித்ரா பயன்படுத்தியிருக்காங்க. அக்கா வந்து சந்திரமுகியா மாறிய தருணம் இது. அதாவது எக்ஸ்பிரஷன்ற பேரில் கண்ணை போட்டு அப்படி வந்து அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவர் அந்த கதாபாத்திரம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. சுசித்ராவோடு இந்த தொடர்பு எதற்கு? இது எல்லாம் இந்த நபர் காந்தாரி தான் என்பதை வெளிப்படையாக குறியீடின் மூலமாக பேசப்படுகிற ஒரு கதாபாத்திரம். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுசித்ராவோடு பயணிக்கும் ஒவ்வொரு நபரும் காந்தாரியோடு பயணிக்கிறீங்க அப்படின்றத மறக்க வேண்டாம். சுசித்ரா எல்லாளவும் தமிழ் சமூகத்திற்கு பயனளிக்க போகிற நபர் அல்ல. முழுமையாக சுசித்ராவினுடைய எல்லா செயல்களையும் இந்த காணொலியில் பார்க்க தான் போறீங்க. காந்தாரி ஒருபோதும் நமக்கு நல்லது செய்ய மாட்டார். அவ இங்க வந்ததே நம்மை அழிப்பதற்கு. மறந்துடாதீங்க, நம்மளோடு தான் இருப்பா. ஆனா அவ தான் போருக்கே காரணமா இருந்தா. சகுனி மட்டும் போருக்கு காரணம் இல்ல. சகுனி போருக்குள்ள மக்களை கொண்டு வரணும்னா அங்க இருக்கும் அரசர்களை அவனுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க பயன்படுத்திய நபரே காந்தாரி தான். அப்படின்னா காந்தாரி எவ்வளவு முக்கியமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் தான் இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரம். அதனால நிதானமா இந்த நபரை முதல்ல சரியான நபரானு சிந்திச்சு பாருங்க. சுசித்ராவோட சேனல்ல சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது கிருஷ்ணர் சமாதி தாஜ்மஹால்ல இருப்பதாக அவங்க ஒரு காணொளி பண்ணியிருக்காங்க. இது உண்மையா? கருத்தினர் சமாதி வந்து தாஜ்மஹால்ல தான் இருக்கா?
இந்த காணொளியின் முந்தைய காணொளியை போய் பாருங்க. கருத்தினர் சமாதி தஞ்சையில் தான் இருக்கிறது என்ற உண்மையை அந்த காணொளியில் தெளிவாக பேசியிருக்கோம். நிச்சயமாக கருத்தினருடைய சமாதி தாஜ்மஹாலில் இல்லை. ஆனால் ஏன் இந்த நபர் இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணணும்? தமிழர்களை தவறாக வழி நடத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே சுசித்ரா இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தாஜ்மஹாலை இவங்க இந்த காணொளியில் பேசினதுக்கு பிறகு ஏதோ ஒரு உணர்வு, இது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்றத வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா ஆராயணும்னு ஆராய்ந்து பார்த்த பிறகு தெளிவாக ஒரு நல்ல தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. இவங்கெல்லாம் செய்கிற செயல் இவங்க நன்மைக்கு நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவோ இறுதியாக நம் நன்மைக்காகவே இந்த செயல்கள்லாம் நடக்கிறதாக தான் இப்போ நான் புரிந்துக்கிறேன். டிசிபின்ற நபர் ஆசீவகத்தை பேசி வெளிப்பட்டார். ஆனால் அந்த நபருக்கு ஆசீவகம் என்ற உண்மைகள் பிராமணர்கள் கிட்ட இருந்து சொல்லப்பட்டு அந்த செய்தி நமக்கு இங்கே கிடைத்திருக்கு. நமக்கு இந்த செய்தி வருவதற்கு அவர்கள் ஒரு போலியை உருவாக்கி போலியின் மூலம் தமிழர்களை ஏமாற்றணும்னு நினைத்த ஒரு எண்ணம் காரணம். ஆனால் அந்த எண்ணத்தை அவர்கள் கொடுத்ததே நமது கடவுளர்கள் தான். அப்போதுதான் இந்த மாதிரியான தகவல்கள் வெளிப்படும் போது விழிப்படையாத மரபணுவில் பயணிக்கும் ஆசீவக மக்கள் இந்த செய்திகளை கேட்ட பின் தன்னுடைய மரபணுக்குள் பதிந்துள்ள பதிவுகள் வெளிப்பட்டு இன்னைக்கு பல உண்மைகளை நாமளே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, நாம் தூக்கத்தில் இருக்கின்றோம். விழிப்படைவதற்காக கடவுளர்கள் நடத்திய ஒரு நல்ல செயல். அதே போலதான் இந்த நபர் ஏதோ இவங்க நம்மளை ஏமாத்தணும்னு செய்தாலும் கூட இது நம்ம நல்லதுக்கு தாங்க நடந்திருக்கு. இப்போது தாஜ்மஹால்னா என்னன்னு பார்ப்போம். உலக அதிசயத்துல ஒன்றாக கருதப்படுகிறது தான் தாஜ்மஹால். உலகத்துல இருக்கக்கூடிய அதிசயங்கள்னு சொல்லணும்னா உண்மையிலே தஞ்சை பெரிய கோவிலை இந்த கருத்துல தவற விடவே முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு உலகத்தின் அதிசயமே தஞ்சை பெரிய கோவில். ஆனா இங்க பாருங்க, ஒரு 7 உலக அதிசயங்கள்னு சொல்லி யூதர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய தாஜ்மஹாலும் ஒன்று. அதனால இந்த உலக அதிசயத்தை யூதர்கள்ன்றவங்க தான் பட்டியலிடுறாங்க. கட்டாயம் யூதர்களுக்கும் தாஜ்மஹாலுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். இந்த கண்ணோட்டத்தில் தாஜ்மஹாலை ஆய்வு செய்து பார்த்ததில் நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கு. தாசி மஹால், அதுதான் தாஜ்மஹால். தாசினா என்னன்னு நான் இங்க சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. தாசினா எப்படிப்பட்ட பெண்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது. ஷாஜஹான் தன்னுடைய 3வது மனைவியான மும்தாஜுக்கு தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறார். சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்றாங்க. 3 மனைவி, இது எப்படிப்பட்ட லவ்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ மீதம் இருக்கும் 2 மனைவியினுடைய பேர் என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காந்தாரி பேகம், இது முதல் மனைவி. அடுத்த மனைவி அக்பராபதி மஹால். 3வதாகத்தான் மும்தாஜ் மஹால். ஸோ மும்தாஜ் என்றாலே 3 தாசிகள் தாங்க. காந்தாரி, துர்கை, சீதை அல்லது சரமா. மிகவும் பொருத்தம்னா சரமா என்று சொல்லலாம். மும்தாஜினுடைய பிறந்த தேதியை பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 1593. ஸோ 27 என்பது 9 என்ற கூட்டுத்தொகையின் அடிப்படையில் இது துர்கை. மும்தாஜ் என்பது துர்கைக்கான குறியீடு. மும்தாஜ் துர்கை குறியீடுனா ஷாஜஹான் யாரா இருக்க முடியும்? வரலாற்று உண்மை அறிந்த தமிழர்களுக்கு நல்லா தெரியும். பரசுராமன் தாங்க ஷாஜஹான். இப்போது இந்த தாஜ்மஹால் என்ற இந்த தலைப்புல இருந்து சற்று விலகி இன்னொரு தலைப்புக்குள்ளேயே நம்ம பயணிக்கணும். காரணம் இருக்கு. இந்த தலைப்பிற்கும் இந்த தாஜ்மஹால் ஷாஜஹானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, ரஷ்யா நாட்டில் இருக்கிற மாஸ்கோ தலைநகரில் பெருமாளினுடைய வைரத்தால் செய்யப்பட்ட ஒரு கண்ணுங்க. அது அந்த மாஸ்கோவில் இருக்கிறதாக இன்றும் இணையத்தில் செய்தி இருக்கு. நீங்கள் யூடியூப்ல கூட தேடி பார்க்கலாம். ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் திருமாலின் வலது கண், ஒரு கண்ணில் ஒரு வைரக்கல் வைத்திருந்திருக்காங்க. அந்த கல் ஒரு காலகட்டத்தில் காணாமல் போயிருக்கு. கவனமாக கேளுங்க, ஒரு கண்ணில் மட்டும்தான் அந்த கல் இருந்திருக்கு. பிரெஞ்சு நாட்டு சிப்பாய் இந்த கோவிலுக்கு அங்கே உள்ளவங்களோட நல்லா பழகி நட்பாக இருந்து ஒரு பூசாரியை போல நடந்து கொண்டு கடைசியாக ஒரு இரவு பெருமாளின் கண்ணை அவர் தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அது மெட்ராஸுக்கு பல கைகள் மாறி இறுதியாக இந்த கல் பார்த்தீங்கன்னா கேட்ரின் த கிரேட் ரஷ்யா நாட்டினுடைய பேரரசி கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இப்படி ஒரு தகவல் இணையத்தில் இருக்கு. ஆனால் இந்த தகவல் சரிதானா அப்படின்னு பார்த்தா இது சரியில்லை. இந்த தகவலுக்குள்ள நமக்கு தேவையான ஒரு மறைப்பொருள் இருக்கு. தமிழர்களை பிராமணர்கள் கோவிலை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். தமிழர்கள் கோவில்ல இல்லை. கோவில் மொத்தமும் பிராமண கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிராமண கூட்டம் பிரெஞ்சு நாட்டு சிப்பாயை கோவிலில் பூசாரியா அவர் வராரு போறாருன்னா விட்டுருவாங்க?
விட்டுருப்பாங்களா? பிரெஞ்சு நாட்டு சிப்பாயை பார்த்தா பிராமணனுக்கு யாருன்னு தெரியாது. தமிழர்களையே உள்ள விடாத பிராமணர்கள் இந்த சிப்பாயை இந்த கோவிலுக்குள்ள விட்டுருப்பாங்களா? எத்தனையோ கோவில்ல பாருங்க, யாழியினுடைய வாயில ஒரு உருளை கல் இருக்கிற மாதிரியான சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லை வந்து எவ்வளவு முயற்சி செய்தாலும் யாழியினுடைய வாயிலிருந்து நம்மளால எடுக்க முடியாது. சாதாரண கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த வடிவமே அப்படி அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த உருளை கல்லுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. இது தமிழர்களுடைய கலை, உயர்ந்த கலையுடைய இந்த தமிழ் சமூகம் இவ்வளோ சுலபமா ஒரு நபர் வந்து வைரக்கல்லையே தோண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு தமிழர்கள் செய்து வைத்துட்டு போயிருப்பாங்களா? நாம இதை சிந்திக்கணும். அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு வைரம் திருமாலினுடைய கண்ணில் இருந்திருந்தா இந்த பிராமண விட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? பழனியில இருக்கிற நவபாசான சிலை முருகருடைய முதுகு பகுதியே பாதி இல்லைன்ற ஒரு தகவல்கள் கூட சமீப ஆண்டுகளில் பரவலாக பேசப்பட்டிருக்கு. முருகருடைய முதுகு பகுதியையே சுரண்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தகவல்கள் இருக்கு. நவபாசன சிலைக்கு இந்த நிலைமைனா ஒரு மனிதன் இலகுவா ஒரு வைரக்கல்லை எடுக்க முடிகிற அளவுக்கு இருக்குதுன்னா அதை பிராமணன் விடுவானா? எதற்காக இப்படிப்பட்ட கதை இணையத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த ஒற்றை கண் குறியீடு வைரம் ரஷ்யாவில் இருக்குன்னு சொல்றது இது எல்லாம் வேறு ஒரு மறைபொருளை இங்கு குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு அருணகிரிநாதருடைய உடல் திருவண்ணாமலை கோவில்ல இருக்குன்னு ஒரு வதந்தி ஊர் முழுக்க இருக்குல்ல, அதற்கு காரணம் முருகருடைய சமாதி உள்ளதுதான் அப்படின்றத சொல்வதற்காக. அதே போல இப்படிப்பட்ட செய்திகளுக்கு பின்னாடி ஒரு மறைப்பொருள் இருக்கு. திருமால் வானாராய்ச்சி செய்த ஒரு சித்தர், விண் நாயகன் இவரே. டெலஸ்கோப் வழியாக பார்த்தீங்கன்னா துல்லியமாக வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை நம்ம பார்க்கலாம். அதாவது நட்சத்திரங்களை, கிரகங்களை. நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வானில் மின்னக்கூடிய பொருட்கள், மிகவும் ஜொலிக்கக்கூடிய பொருட்கள், வைரக்கல்லை போலவே தான். அதனால் வைரக்கல்லுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த குறியீடு மிகவும் பொருத்தமானது தான். டெலஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒற்றை கண்ணை வைத்து தான் பார்க்க முடியும். பெருமாளின் அனந்த சைன கோலமே அவர் வானத்தை பார்த்தபடி படுத்திருப்பார். இதெல்லாம் அவர் வானாராய்ச்சி செய்தவர், வானத்தை பார்த்தவர். ஸோ இந்த கதையில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திருமால் டெலஸ்கோப் வழியாக வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்துள்ளார். அதனால் அந்த தகவலை தான் ஒரு கண்ணில் வைரக்கல்லை வைத்ததை போல ஒரு கதையாக உருவாக்கியிருக்காங்க. திருமால் காலத்தில் அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் மிகவும் அளவுக்கு அதிகமான செல்வங்களை உடையவராக இருந்தார். ஆசிய கண்டத்தை ஆண்ட ஒரு நபர், பேரரசனாக இருந்தவர்னா அவர்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குன்னு சிந்திச்சு பார்க்கணும். விலை மதிப்பற்ற பல பொக்கிஷங்கள், வைர கற்கள், வைடூரியங்கள் எல்லாமே அவருடையது. பரசுராமன் ஒரு காலகட்டத்தில் தமிழ் நிலத்துக்கு வந்து தமிழர்களை வென்று இங்க இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் திருடியுள்ளான். இந்த திருடப்பட்ட வளங்கள் அவன் மூலமாகவே வெளியே எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இது எப்படி வெளியே போயிருக்குன்னு பாருங்க. தண்டவாளத்துல உன்னோட வண்டவாளத்தை ஏற்றி விடுவேன் அப்படின்ற ஒரு வசனம், இதை நீங்க கேட்டிருப்பீங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வண்டல் வளங்களில் உருவாக்கப்பட்டவை, அதன் மூலம் கிடைத்த செல்வங்களை தண்டவாளத்தில் ஏற்றி செல்வது என்றால் அதை கடத்திட்டு போறது. ஸோ வண்டல் வளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுவதை தான் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் அப்படின்ற வசனம். இதை வந்து டிகோட் செய்து சொன்னது மாதவன். அவர் சொன்னது தான் இந்த உண்மை. ஸோ இந்த பொக்கிஷங்கள்லாம் வெளியே நிறைய எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இப்படி பரசுராமன் வந்து திருமாலினுடைய செல்வங்களை அபகரித்திருக்கிறான், எடுத்தும் சென்று இருக்கிறான். திருமால் கிட்ட வைரங்கள் இருந்தது அப்படின்றதுக்கு லிங்கா பட காட்சியும் ஒரு ஆதாரம். காட்சிகளை பாருங்க. இப்போது மீண்டும் ஷாஜஹானை பற்றிய தாஜ்மஹால் தலைப்புக்குள்ள வருவோம். ஷாஜஹான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வைரம் வைத்திருந்திருக்கிறார். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் முகல் டைமண்ட். இந்த டைமண்ட் வந்து அவர் காலகட்டத்தில் அவர்கிட்ட இருந்திருக்கு. பிறகு பாரசீக அரசர்களால் ஏற்பட்ட போரின் விளைவால் இந்த வைரம் அவர்கிட்ட இருந்து இவங்க கிட்ட போயிருக்கு. இவங்க கிட்ட இருந்த இந்த வைரம் இறுதியா இந்த வைரம் வந்து எடை குறைக்கப்பட்டு ஓர்லோ டைமண்ட் என்று குறிப்பிடப்படுகிற டைமண்டாக இப்போது ரஷ்யாவில் இருக்கு. ஸோ திருமால் கிட்ட இருந்தது பரசுராமன் கிட்ட போயிருக்கு. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் கிட்ட இருந்து அது வந்து பாரசீக மன்னர்கள் கிட்ட போய்
மீண்டுமாக அது வந்து மாஸ்கோவுக்கு போயிருக்கு. ஓர்லோ டைமண்டாக பேர் மாற்றப்பட்டிருக்கு. இதை வந்து இது முகல் டைமண்ட் தான் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பரசுராமன் ஷாஜஹானுக்கும் தொடர்பு இருக்கு. காரணம், மும்தாஜ் என்பது தாசி மஹால் ஆகிய தாஜ்மஹாலுக்குள் இருக்கும் துர்கையையும் பரசுராமன் என்ற ஷாஜஹானையும் குறிக்கக்கூடிய குறியீடு தான். ஸோ ஷாஜஹான் தான் பரசுராமன். அதனால தான் இந்த மாதிரி திருமால் கிட்ட இருந்த டைமண்ட் வந்து மாஸ்கோவில் இருக்குன்ற ஒரு கதை வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த டைமண்டுடைய ரூட்டை நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்தீங்க அப்படின்னா இந்த டைமண்ட் ஷாஜஹான் கிட்ட இருந்து வந்ததாகத்தான் குறிப்புகள் இருக்கு. ஸோ ஷாஜஹான் என்பவர் பரசுராமன். ஷாஜஹானின் உடல் மனைவி மும்தாஜோடு தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு இணையதள செய்திகள் உண்டு. ஸோ இங்கே என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, துர்கை வந்து பல துண்டுகளாக வெட்டப்பட்டு இறந்து போன ஒரு நபர். ஆனால் ஷாஜஹான் அப்படி இறக்கல, அதாவது பரசுராமன் அப்படி இறக்கல. பரசுராமன் தமிழர்களால் கொலை செய்யப்பட்டான். பட் பரசுராமனுடைய உடலாவது மிஞ்சினுச்சு, துர்கையோட உடல் இல்லை. ஸோ துர்கையோட உடலை நிச்சயமா எரிச்சிருப்பாங்க. எரித்த அந்த சாம்பலை எல்லாம் பரசுராமன் கொண்டு போய் தான் இந்த குஞ்சரம்மா தேவி கோவில் கட்டும்போது அங்கே கூட வைத்திருக்கலாம். பட் பரசுராமனுடைய படை இருந்த காலத்தில் பரசுராமன் இறந்தவுடன் பரசுராமனுடைய உடல், அதாவது பரசுராமனுக்கான ஒரு சமாதியை தாஜ்மஹால்ல உருவாக்கியிருக்காங்க. ஆனா தாஜ்மஹால் உருவாக்கப்பட்டது பரசுராமன் காலகட்டத்தில் இல்லை. அதனால நிச்சயமா பரசுராமனையும் எரித்த பின் அந்த எரித்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோ சாம்பலோ ஏதோ ஒரு வடிவில் தாஜ்மஹாலில் இவங்க கொண்டு வந்து பின் நாட்களில் சேர்த்துருக்கணும். அதனால தான் தாஜ்மஹாலும் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமன் காலத்தில் கட்டப்பட்டதில்லை. ஸோ பின் நாட்களில் இந்த தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கக்கூடிய குறியீடெல்லாம் வைத்து பாருங்க. காந்தாரின்ற ஒரு மனைவியின் பெயர், தாசி என்ற பெயர், அங்கே வந்து ஷாஜஹான் என்பது பரசுராமனை குறிக்கும். அப்படின்னா உலகத்தின் காதல் சின்னமாகவும் இது கருதப்படுவதால் இது வந்து சகுனி காந்தாரிக்கான காதல் சின்னமும் பரசுராமன் துர்கைக்கான காதல் சின்னமுமாக பார்க்கப்படணும். அதனால தான் இந்த பேர் தொடர்புகள்லாம் இருக்குது. இந்த ஒரு மோசமான காதலர்களை தான் உலக புகழ்பெற்ற தலை சிறந்த காதலர்கள்னு ஒரு சிம்பிள் ஆஃப் லவ்வாக இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. காதலர் தினம் திரைப்படத்தில் நடித்த குணல் சிங் என்ற நபரை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த குணல் சிங் வந்து பாருங்கள், பேர்லே சிங், அதாவது சிம்மத்தின் தொடர்பு. இந்த நபர் பார்த்தீங்கன்னா காதலர் தினம் திரைப்படத்தில் நடித்து பின் நாட்களில் இவர் வந்து தற்கொலை செய்து இறந்து போய்விட்டார்னு ஒரு செய்தி இருக்குது. அவரோடு பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு இன்னொரு திரைப்படம், அதில் வந்து மோனல் நாவல் அப்படின்ற ஒரு நடிகை நடித்திருக்காங்க. அவங்க 2002 அவங்களும் தற்கொலை செய்து இறந்து போனதாக செய்தி இருக்கு. ஸோ இந்த படத்தில் நடித்த 2 நபருடைய உடை நிறத்தை கவனிங்களேன். இவங்களுக்கும் துர்கை பரசுராமன் கதாபாத்திரம். நிஜ வாழ்க்கையில துர்கை பரசுராமன் இறந்து போனார்கள் கொடூரமாக. இவர்கள் இருவரும் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில் சில காலத்திலே இறந்து போயிட்டாங்க. இறந்த 2 பேருடைய மரணத்திலும் மர்மம் உள்ளதாக குடும்ப உறவினர்கள் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் பத்திரிகையும் காவல்துறையும் என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் உறுதியாக தற்கொலை செய்து தான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் வந்து பரசுராமன் கதாபாத்திரத்தில் இருந்து இப்படிலாம் இறக்குறாருன்னா நமக்கு தெரியும் ஏன் இறக்குறாருன்னு. இது சடங்கு கொலை தான். பட் அவங்களுடைய அதிகார மையம் அதை வந்து தற்கொலை என்று தான் சொல்லியிருக்கு. இப்போது காதலர் தினம் திரைப்படத்தில் பரசுராமனுடைய கதாபாத்திரமாக குணல் நடிக்கிறாரு. ஸோ பரசுராமன் துர்கை மீது உள்ள காதல் அப்படின்ற மாதிரி இந்த 2 காதலர்களுடைய காதல் ஜேர்னி தான் அந்த திரைப்படம். ஸோ குணல் சிங் வந்து அந்த பாடல் வரிகளில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. என்னன்னா, கண்ட பின்னே உன்னிடத்தில் வீடு வந்தேன். ஸோ பரசுராமனுக்கும் துர்கைக்குமான வீடு தான் இந்த தாஜ்மஹால். இது காதல் நினைவு சின்னம். யாருடைய காதல்? துர்கைக்கும் பரசுராமனுக்குமான காதலினுடைய நினைவு சின்னம். பரசுராமனுடைய அஸ்தியையோ அல்லது பரசுராமன் புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்த மண்ணோ ஏதோ ஒன்று பரசுராமன் காலத்தில் அது வந்து அந்த தாஜ்மஹால் கட்டப்படாததால், தாஜ்மஹால் வந்து யூதர்களுடைய கைடன்ஸில் கட்டப்பட்ட பிறகு நிச்சயமாக பரசுராமனுடைய ஏதாவது ஒரு சார்ந்தவற்றை, சாம்பலையோ அந்த நபரை புதைத்த இடத்தில் இருக்கும் மண்ணையோ கட்டாயம் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ பரசுராமனையும் துர்கையோ ஒரு இடத்துல ஒன்றா கொண்டு வந்து சேர்த்து வைத்ததை தான் இந்த பாடல் வரிகள் சொல்லுது. பரசுராமன் வந்து பார்த்தீங்கன்னா துர்கைக்காக கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்ததை சொல்லக்கூடிய காட்சி இது. இந்த பாடலில் சில இடத்துல வந்து புல்லாங்குழல் இசை வருங்க. உடனே
இது கிருஷ்ணர் சமாதி, இந்த பாடலில் வந்து இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு, ஸோ யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் சரிதானே அப்படின்னு காந்தாரி உட்காந்து வீடியோ போட்டிருக்கு. சுசித்ராவுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறது தவிர வேறு வேலையே இல்லை. ஒரு பொய்யை வந்து எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ சுசித்ராவால் சொல்ல முடியும். சுசித்ராவுக்கு டீகோட் நல்லா தெரியும். அதனால தான் உண்மைகளை எடுத்து திரித்து பொய்யை உருவாக்கி மக்களை வழி நடத்தணும். இதுதான் சுசித்ராவினுடைய ஒரு நோக்கமே. ஸோ கிருஷ்ணர் சமாதி உண்மையிலேயே எங்கே இருக்குன்ற அந்த உண்மையை மறைக்க கட்டாயம் இப்போ தமிழர்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கிறனால டிசிபி சொல்லிட்டார்ல, பாரிஸில் தான் இருக்குது முருகர் சமாதி, வெஸ்ட்மினிஸ்டரில் இருக்குது திருமால் சமாதி, அப்போ எங்கே கிருஷ்ணர் சமாதின்னு இன்னும் டிசிபி சொல்லலையே அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதை கேட்டு மக்கள் என்ன நம்புவாங்கன்னா, ஆமாம் இருக்கும், இவங்க சொல்கிறாங்க சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுவே உண்மையில் இது பொய் தான். கிருஷ்ணர் சமாதி தஞ்சையில் இருக்குது. ஆனால் பரசுராமனுடைய நினைவிடத்தை கிருஷ்ணர் சமாதின்னு சொல்லி தமிழர்களை வழி நடத்துகிற நபர் இந்த சுசித்ரா எவ்வளவு பெரிய ஒரு தமிழினத்துக்கு துரோக செயல் செய்யக்கூடிய நபர். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே டிசிபி கதிரவராஜை பற்றி இன்னும் சில விஷயங்கள் கூட பேசணும். அதாவது டிசிபியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல் பேச விட்டுட்டாங்க. யூத பிராமணர்களுடைய கைடன்ஸில் அரசியலை மட்டும் கவனிச்சுக்கிட்டு டிசிபி போகணும் இனிமேல். ஏன்னா டிசிபியோட சேனலை பார்க்குறோம், நீங்களே சிந்திச்சு பாருங்கள், புதிய ஆய்வுகள்னு சொல்லி எதுவுமே வரலை. பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப இப்போவும் எடுத்து அதையே தான் மறுபடியும் பேசி முடித்த பின் இறுதியாக ஒவ்வொரு காணொலியை போடுறதுமே அறிவிப்பு போட்டு பணம் வாங்குவதற்காக தான். ஸோ அவங்க பணம் வாங்கணும், ஏதாவது சொல்லணும், ஆனால் புதுசாக எதுவுமே சொல்கிறதில்ல, பழசையே எடுத்து திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. ஏன்னா பிராமணர்கள் தமிழ் இனத்துக்கு தெரியக்கூடாதெல்லாம் தெரிந்ததால் இதற்கு மேலே எதையுமே வெளியிட மாட்டாங்க. இந்த டிசிபி மூலமாக எதுவும் வராது. நாயன்மார்களை பற்றி இன்னும் நிறைய ஆய்வு செய்யணும். டிசிபி ஏதோ ஒரு இடத்துல ஞான சம்பந்தனை பற்றி பேசிவிட்டு கடந்து சென்று விட்டார். பல தகவல்கள் அதற்கு பிறகு பேசவே இல்லை. ஏன் இந்த ஆய்வுலாம் செய்யலாமல்? தமிழ் சமூகம் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்களே, அதில் அந்த ஆய்வை பண்ணலாமே, பண்ணவே இல்லை. ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு உண்மைகள் இனி தெரியக்கூடாது, அவர் வாயிலிருந்து வராது. இந்த சுசித்ரா வேலை என்ன அப்படின்னா, சுசித்ரா என்ன பண்ணணும், இப்போது ஆன்மீகமும் மூவி டீகோடும் சுசித்ரா தான் செய்யணும். டிசிபி அரசியலை கவனிக்கணும். டிசிபி வேற எந்த டீகோடும் ஆன்மீக தொடர்பான தகவலும் கொடுக்கக்கூடாது. சுசித்ரா என்ன செய்யணும், இதுக்கப்புறம் சுசித்ராவோட கேரக்டர் வந்து ஆன்மீக சார்ந்த தகவல்களை பேசக்கூடிய கேரக்டராகவும், ஆனால் அவங்க பேசுறது ஆன்மீகமே இல்லை, அதுக்கு இன்னும் சில காரணங்கள் நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க மூவி டீகோட் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து இப்போ பேசுகிறாங்க, அவங்க பண்ணுறது தான் டீகோட் இப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மூணாவது ஒரு கேரக்டர் இருக்குங்க. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். இது என்ன கேரக்டர்னா, சுசித்ரா அல்லது டிசிபி கிட்ட இருந்து கூட தமிழர்கள் விழிப்படைந்து இவர்களை பின்தொடராமல் போயிட்டாங்கன்னா கதிரவராஜை ஃபாலோ பண்ணி கதிரவராஜ் மூலமாக எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளணும். மனிதம், இருள் தியானம், நாகர்களுடைய கதை, நாகராணி இப்படின்னு அறிவுக்கு கூட பொருந்தாததெல்லாம் போட்டு குழப்பம் பண்ணுற நபர் தான் கதிரவராஜ் முழுக்க குழப்பத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நபர். இந்த இன்டர்நெட் வாரியரோட பேக்ரவுண்டு இவங்க எல்லாருமே நாகர்கள் என்ற தலைப்பை கொண்டு பேசிக்கிட்டு இருந்தவங்க. நாகர்கள் என்ற தலைப்பு இலுமினாட்டிகள் உருவாக்கின ஒரு கதை தான். மனிதர் உடலுக்குள்ள நாகர்கள் வாழ்றாங்க அப்படின்னு. அதை வந்து யூதர்கள் கொண்டு வந்து இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தகவல்கள் எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாங்க. எப்படி வந்து ஃப்ளாட் எர்த் தியரி இருக்கோ அது மாதிரி தான் நாகர்கள் தியரி. ஸோ இதை பேசுகிற ஒரு ஆள் தான் கதிரவராஜ். இந்த நபர் முழுக்க குழப்பவாதிங்க. சுசித்ரா வந்து டீகோட்டும் ஆன்மீகமும். இந்த லட்சணத்தில் சுசித்ரா வந்து கிருஷ்ணருடைய சமாதியை பற்றி பேசுகிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, ராவணர் சமாதி வந்து மெக்கால இருக்கான். பாருங்க, தமிழ் கடவுளர்கள் யாருமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி பிராமண ஒரு கட்டமைப்பு உருவாக்கினான். இந்த நபர்கள் எல்லாமே கடவுளர்களுடைய சமாதி எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. சுசித்ராவுக்கு வந்து தஞ்சாவூர் கோயிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சமாதி தாஜ்மஹாலில் இருக்கான், ராவணர் சமாதி மெக்கால இருக்கான். இதெல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்றத தமிழர்கள் நினைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்படுற சிந்தனைகள் தான். இதே சிந்தனை தான் யூத பிராமணர்களுடைய சிந்தனையும் கூட. இவங்கெல்லாம் யாருங்க? இவங்க எல்லாம் ஒரே ட்ராக்ல இருக்கிறவங்க. சுசித்ராவை மக்கள் நம்பணும் அப்படின்னா அதற்கு சில வழிகளுக்கு உருவாகணும். ராமனை பற்றி இந்த டிசிபி நிறைய பேசவே இல்லை. டிசிபி பேசுனதெல்லாம் பரசுராமனை பற்றி நிறைய. ஏன் வந்து ராமனுடைய பல தகவல்களை டிசிபி பேசியிருக்கலாமே? உண்மையாக ஆய்வு பண்ணியிருந்தா ஒரு மனிதனால பேச முடியும். ஆய்வுலாம் எதுவும் பண்ணலையே. பிராமணன் கொடுத்த கான்செப்டை வாசித்த ஒருத்தருக்கு என்னத்தை பேசி என்ன பண்ண முடியும்? ஆனால் சுசித்ராவுக்காக ராமன் என்ற கான்செப்டை ஒதுக்கி வைத்தார்கள். அதனால தான் ராமனுடைய இன்னும் கூடுதல் தகவல்களை சுசித்ரா மூலமாக வெளிவந்திருக்கு. ஸோ பிராமணன் சொன்ன ராமன் பற்றிய தகவல்களை
விஷயங்களையும் சுசித்ரா பேசியதால் தான் சுசித்ராவும் வந்து நிறைய சொல்கிறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க இப்படின்னு ஆசிவக மக்கள் பார்வையாளர்களாக இருக்கிறனால அங்கே பார்க்குறாங்க. ஏன்னா டிசிபி சேனலில் எதுவுமே பெருசாக இப்போ வருதில்ல. மாதவன் வெளியேற்றப்பட்ட பிறகு உண்மையிலேயே அந்த சேனலுடைய ட்ராக் அது மொத்தமும் தலைகீழாக தான் இருக்கு. அங்கே இருக்கிற பார்வையாளர்களுக்கு இப்போ ஒரு புரிதல் வேணும்னா, இல்லை புதிய நபர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து புதிய புதிய தலைப்பில் காணொலிகள் வேணும்னா சுசித்ராவை மட்டும் பேச வைக்கிறாங்க பிராமண யூதர்கள். சுசித்ரா ராமன் பற்றி தலைப்பில் பேசி பேசி சில விஷயங்களை சொல்லும் போது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டனால் மக்கள் வந்து இந்த காணொலியும் கவனிக்கிறாங்க. இப்போ சுசித்ராவுக்கு பார்வையாளர்கள் அதிகரிப்பதால் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லி கடவுளர்களுடைய சமாதிகள்லாம் வெளியே இருக்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது பிராமணர்களுடைய திட்டமாக இருக்குது. சுசித்ராவோட டீகோட்டு முழுமையாக சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கேயும் நிறைய பிழைகள் இருக்குது. ஒரு பிழையை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரிடேட்டர் படத்தை பற்றி சுசித்ரா பேசி இருக்கக்கூடிய காட்சி. இந்த காட்சியை முதல்ல பாருங்க. இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன உண்மை தெரிய வருதுன்னா, ரத்தம் குடிக்கிற டிராக்குலா, பிராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர், வேம்பயர், பிரிடேட்டர், காட்டில் திரியிற பிரிடேட்டர், கோஸ்ட், இந்த மாதிரி ஹாலிவுட் கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இந்த யூத பயங்கரவாதி, ரத்த காட்டேரியான யூத பயங்கரவாதி ராமனை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்த இந்த காட்சியில் இந்த ப்ரிடேட்டர் அப்படின்ற இந்த திரைப்படத்தை நாம் நல்லா யோசித்து பார்க்கணும். அதாவது ப்ரிடேட்டர் அப்படின்றது என்னன்னா, வானிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு அட்வான்ஸான உயிரினம். இந்த உயிரினம் ஏன் பூமிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் ஏலியன்கள்னு சில உயிரினங்கள் இருக்கும். இந்த ஏலியன்களை கொல்லணும், இந்த பூமியை காப்பாற்றணும் தான் இந்த ப்ரிடேட்டர் பூமிக்கே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பாகங்கள் இருக்குது இந்த திரைப்படத்திலேயே. இதில் இந்த எல்லா படங்களையும் போய் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் பாகம், 2வது பாகம் அப்படின்னு அந்த படங்களை இந்த பிரெடேட்டரை பற்றிய பல உண்மைகளை சொல்லியிருக்கேன். இந்த ஏலியன்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியை அழிக்கக்கூடிய வேற்று கிரக உயிரினங்கள். பூமிக்கு வந்து பூமியை அழித்து மக்களை அழிக்கக்கூடிய உயிரினங்கள் ஏலியன்னு நிறையா வந்து இணையத்தில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏலியன் கான்செப்ட் வந்து ஏலியன் பூமிக்கு ஆகாததுன்ற மாதிரியே தான் சொல்லப்பட்டிருக்கோம். உண்மையிலே ஏலியன் என்பது என்ன குறியீடுனா, யூதர்களையும் யூத முன்னோர்களையும் குறித்த குறியீடு. ஆனா இந்த பிரிடேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏலியன்களை கொல்லக்கூடிய உயிரினம். பிரிடேட்டர் அப்படின்றது என்னன்னா, அது வந்து முழுக்க முழுக்க நமது சித்தர்களையும் கடவுளர்களையும் குறித்த உயிரினம். ஸோ நமது கடவுளர்களும் சித்தர்களும் ஏலியன்களை கொன்றால் என்ன பொருள்னா, யூதர்களையும் யூத முன்னோர்களையும் அழித்துள்ளார்கள். அதை வந்து காட்டுவதற்காக பிரிடேட்டர் என்ற ஒரு உயிரினம் நமது கடவுளர்களோடு தொடர்புள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் ஹாலிவுட்ல வருது. ஆனா இந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தான் காந்தாரியாச்சே, இவங்க என்ன பண்ணணும், குழப்பம் பண்ணணும். இவங்க ராமன் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து வந்தேறியவன். ஸோ ராமன் வந்து காட்டேரி ரத்தம் குடிப்பான். பிரெடேட்டர் படத்தை பாருங்க, காடுகளில் வந்து ரத்தம் குடிக்கும். இதெல்லாம் வந்து ராமனுடைய அடையாளம்னு போற போக்குல போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ஒரு இடத்துல கூட இந்த பிரெடேட்டர் ரத்தம் குடிக்காது. பார்க்க விகாரமா இருக்கிற காரணத்தினால் அது ரத்தம்லாம் குடிக்கும்னு சொந்தமா சொல்லக்கூடாது. அந்த படத்துல அப்படி எந்த இடத்துலையுமே அது ரத்தம் குடிக்காது. இந்த பிரெடேட்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உயர்ந்த தொழில்நுட்பத்தை கையில் வைத்திருக்கும். கையில கடிகாரம் போல அணுகுண்டை கட்டி இருக்கும். அணுகுண்டு யார் கையில இருக்கக்கூடியது? அணுகுண்டு யார் வந்து இந்த உலகத்துல வந்து உருவாக்கினா? அந்த தொழில்நுட்பம் யாருடையது? நமது கடவுளர்களுடையது. மேலும் லேசர் தொழில்நுட்பம் பயன்படுத்துங்க இந்த உயிரினம். அது மட்டும் இல்லாம இந்த உயிரினம் கைகளில் சூளம் போன்ற ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கும். மேலும் சுதர்சன சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல ஒரு ஆயுதத்தை இந்த உயிரினம் வைத்திருக்கும். இதெல்லாம் யாரோட குறியீடு? Want some candy? Brian! You come here right this minute. Mommy, I saw a car. பெண்களை அது கொல்லாதுங்க. பெண்களை மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களை இந்த உயிரினம் பிடிக்கும். அவங்க கர்ப்பிணின்றதை உணர்ந்தவுடன் நீங்கள் பார்த்த காட்சியிலே அது இருக்கும்.
அந்த பெண் கர்ப்பிணி என்று உணர்ந்தவுடன் அது கொல்லாது விட்டுட்டு போயிடும். ஆனால் இந்த உயிரினத்தை எதிர்த்து வரும் ஆயுதம் கொண்ட யாரை பார்த்தாலும் இந்த உயிரினம் கொல்லும். இந்த உயிரினத்தோடைய தன்மைகள் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினம் அடிக்கடி இன்விசிபிளாக மாறும். அங்கே தான் இருக்கும், ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியாது. இதெல்லாம் யாருடைய குறியீட்டு தொடர்பு? குழந்தைய கொல்லக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கொல்லக்கூடாது, தொழில்நுட்பத்தில் தலை சிறந்த கண்டுபிடிப்பு ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த உயிரினம் இது நம்ம கடவுளர்களுடைய குறியீடுங்க. கடவுளர்களை தான் ஹாலிவுட்ல இப்படி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலேயே முதல் பாகத்தில் அர்னால்டு கூட ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சண்டை வருங்க. அந்த காட்சியில் ஆயுதம் இல்லாமல் இருக்கும் அந்த நபரை ஆயுதங்களோடு இருக்கும் இந்த பிரெடேட்டர் எதிர்க்காது. தன்னுடைய எல்லா ஆயுதத்தையும் கழட்டி வைத்துட்டு அதுக்கப்புறம் நேருக்கு நேராக சண்டை போடும். இது போர் தர்மம் இல்லையா? கையில் ஆயுதம் இல்லாத நபரை ஆயுதம் உள்ளவர் கொல்வாங்களா? ஆனால் இந்த உயிரினம் அப்படிதான் செயல்படும், அதாவது தர்மமாக செயல்படும். ஸோ இதெல்லாம் யாருக்கான ஒரு அடையாள குறியீடு? இந்த அளவுக்கு கடவுளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை போற போக்கில் ராமன் சொல்லிட்டு போறது தான் இந்த சுசித்ராவினுடைய வேலை. தமிழ் திரைப்படமாகிய ராவணன் திரைப்படத்துல விக்ரமினுடைய கதாபாத்திரம் ராவணர் கதாபாத்திரம். விக்ரமோட தம்பியாக கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பிரபு. பிரபு பார்க்க ஆள் உருவம் பெருசா இருப்பாரு. அவர் கும்பகர்ணர் கதாபாத்திரம். ஆனா உண்மையிலே அந்த திரைப்படத்துல ஐஸ்வர்யா ராயினுடைய கணவராக காட்டப்படுகிற பிருத்திவிராஜ் தான் ராமன். அவரை ராமன்னு சொல்லாம விக்ரம ராமன்னு சொல்லி டீகோட்டையே போட்டு பொய்யா குழப்பி தனக்கு ஏதாவது பொய் சொல்லணும்னா என்ன வேணுமா சொல்லலான்னு சொல்லி செயல்படுற ஆளு தான் இந்த சுசித்ரா. இப்படிப்பட்ட நபர் தான் கிருஷ்ணர் சமாதி தஞ்சையில் இல்லை தாஜ்மஹாலில் இருக்குன்னு பொய் சொன்னால் இந்த நபர் எங்க தமிழர்கள் கண்மூடித்தனமாலாம் பின்பற்றணும்? கொஞ்சமாவது நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போது ஏன் இந்த நபர் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் காந்தாரியாக இருக்கும் சுசித்ரா தமிழ் சமூகத்தை இப்போ அழிக்கிற வேலையை தான் செய்யணும். டிசிபி வாயை அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க பிராமணர்கள். வெறும் அரசியல் பயணத்தை மட்டும்தான் அவர் பண்ணணும். இவங்க நமக்கெல்லாம் இந்த டீகோட்டு அப்புறம் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படி இவங்க கொஞ்சம் மேலேயே போயிட்டாங்க. எப்படி ஆசிவக மாலைகள், ஆசிவக கற்கள்னு ஒரு கான்செப்ட். அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் படுத்தபடி நம்ம உடலில் எங்கே சக்கரங்களுக்கோ அங்கெல்லாம் இந்த கல்லை வைத்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா. இதெல்லாம் எங்கேயாவது தமிழர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம செய்திருக்கிறதாக பதிவுகள் இருக்கா? நமது கடவுள் சித்தர்கள் யாராவது இந்த மாதிரி கல்லெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது சரியான ஒரு புரிதலா? இல்லை அப்படி ஏதாவது ஒரு பதிவு எங்கேயாவது இருக்கா? சுசித்ரா நம்மளை ஏமாற்றி நம்மக்கிட்ட பணம் சம்பாதிக்க இந்த வேலையை பண்ணுறாங்க. இவங்களோட குண்டலினி பிரேஸ்லெட்டில் போய் பாருங்களேன், ஊதா நிற கல்லெல்லாம் இணைச்சிருப்பாங்க. முதல்ல ஆசிவக மாலைன்னாங்க. ஆசிவக மாலையில் ஊதா நிறம் எப்படிங்க வரும் கேட்டால் அதுக்கு ஒரு தன்மை இருக்கான், அது அமர்த்திசான், அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கான். வாயில் வந்ததெல்லாம் சொல்லி பொய் சொல்லி தமிழர்களை ஏமாற்றி நம்பிக்கையை விதைச்சி இந்த மாதிரி வழியில் பணத்தை சம்பாதிக்கிறத தவிர வேறு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இவங்களுக்குலாம். இவங்க பண்ணுற இந்த செயல் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்தாலே இவங்க யார் எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த கதிரவராட்செல்லாம் தயவு செய்து புறக்கணிக்கணும். இந்த நபர்கள்லாம் பணத்திற்காக தமிழர்களுடைய எதிர்காலத்தையே அழித்து சிதைக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க. பணம் கொடுத்தா இவங்க எதுவும் செய்கிறவங்க. இவர்கள் உண்மையிலே ஆசிவக பயணத்துக்குரியவர்கள் அல்ல. இப்போது இறுதியாக இந்த காணொளியில் பல தகவல்களை நாம் பார்த்தோம். நம்ம கண்ணில் படக்கூடாத வேற ஒரு சமாச்சாரமும் பட்டிருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கலாமா? இப்போ பாருங்க. அட வேற யாரும் இல்லை, மிஸ்டர் சேது மாதவன் அவர்களுடைய உண்மையான அந்த இடத்தை அபகரித்து கொண்டு அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தீய நபர். ஏன் இந்த நபருடைய வீடியோவில் பாருங்க, இவர் அவருடைய முகத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அவர் வெளியிட்ட வீடியோக்களில் அவருக்கு பின்னாடியும் கருப்பு ஊதா பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன நிற குறியீடு? ஆசிவக தமிழர்கள் பச்சை நிறம் தானே. மாதவன் இருந்தவரை இந்த ஊதா நிறம்லாம் உள்ள வரவே இல்லையே. இப்போ என்ன புதுசாக பச்சை நிறம்லாம் போய் ஊதா நிறமெல்லாம் உள்ள வருது? இந்த சேது மிக பெரும் ஒரு தவறான நபர். எப்படி டிசிபி ஒரு ஏஜெண்டோ, டிசிபியோடு இருக்கக்கூடிய நபர்களில் இந்த நபரும் ஒரு ஏஜெண்ட். இந்த நபரையும் உள்ள அனுப்புனது பிராமணர்கள் தான், மாதவனை வெளியேற்றி இந்த நபரை உட்கார வைப்பதற்காக. இப்போது இந்த காணொளியை இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். வரும் நாட்களில் இந்த நபரையும் பற்றி
முழுமையாக பார்க்க உள்ளோம். தயவு செய்து நல்லா கவனித்து இவர்களை பாருங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் இல்லை. மேலும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அடுத்த காணொளியினுடைய தலைப்பு சூரபதுமன். சூரபதுமனை பற்றி போர் நடந்ததை தவிர்த்து நமக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா அடுத்த காணொளியில மிகப்பெரிய தகவல் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்த